அண்ணாமலை போட்டியிடுவாரா என்பது குறித்து பாஜக தலைமை இன்று முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். லாவண்யா, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில 27 தொகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட தற்பொழுது வரைக்கும் அதற்கான வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படாமல் தொடர்ச்சியாக பல்வேறு மையக்குழு கூட்டங்கள் ஆலோசனைகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்றைய தினத்தில் பியூஷ் கோயல் குறிப்பாக சென்னை வருகிறார். சென்னை வந்து மையக்குழு கூட்டத்துல பங்கேற்கிறார். இந்த நிலையில இந்த தாமதத்திற்கான பிரதான காரணமாக பார்க்கக்கூடிய விஷயத்துல குறிப்பாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பாக அவருடைய பெயர் அப்படிங்கிறது குறிப்பாக 2 தொகுதிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தொகுதிக்கு 3 பேர் என்ற அடிப்படையில குறிப்பாக அண்ணாமலையுடைய பெயர் மற்றும் மொடக்குறிச்சி தொகுதியிலும் அதே போல திருப்பூர் தெற்கு தொகுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கோவை வடக்கு தொகுதியில அவருடைய பெயர் பட்டியல் இடம்பெறவில்லை என்று குறிப்பாக பாஜகவினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மையக்குழு கூட்டத்தில் பியூஷ் கோயல் உடன் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்துல பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த தொகுதிகளில் ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமையினுடைய தகவல் அடிப்படையில் அங்கு பணியாற்ற சொல்லி மொடக்குறிச்சியில CR சரஸ்வதி அவர்களுடைய உறவினர் கிருத்திகா சிவகுமாரையும் அதே போல திருப்பூர் தெற்குல AP முருகானந்தம் அவர்களையும் கோவை வடக்குல குறிப்பாக வான சீனிவாசன் உள்ளிட்டவரையும் பணியாற்ற சொல்லி கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே அதே தொகுதியில என்னை வந்து போட்டியிட சொல்வது என்பது அவர்களுடைய வாய்ப்பை பறிப்பதாக இருக்கும். எனவே நான் போட்டியிட விரும்பவில்லை என்று அவர் அன்றைய தினமே மையக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக கோவையை பொறுத்தளவிற்கு பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கக்கூடிய கூடுதலாக 2 தொகுதிகளை கேட்டு பெற்று இருக்கலாம். எனவே தற்பொழுது இதன் காரணமாகவே இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற முடிவை அவர் மையக்குழு கூட்டத்திலே தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய டெல்லி தலைமை அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில இது போன்ற காரணங்கள் இருப்பதன் காரணமாக மீண்டும் சமாதான முயற்சி அப்படிங்கிறது நடைபெறுமா? இன்று வேட்பாளர் பட்டியல் ஒருவேளை வெளியானால் அதில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு எல்லாம் இன்றைய தினத்துல முழுமையான அந்த முழு வடிவத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.